ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட மொபைல் நெட்வொர்க் ஒரே நேரம் மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்காது. ஒரு நேரம் ஹையாக இருக்கும், ஒரு நேரம் ரொம்ப லோவாக இருக்கும். அது எப்படி நமக்கு ஏன் இப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வோடஃபோன், ஜியோ, ஏர்டெல் எல்லாமே வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வரில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். எப்படி சொல்கிறது, டிஎன்எஸ் சர்வர் மீன்ஸ் நமக்கு கொடுக்குற ப்ரொவைடர் வந்து ஒரே சீரியஸில் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஓப்பன் சீரியஸ்லேருந்து பப்ளிக் சீரியஸ்க்கு எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஓப்பன் சீரியஸ்லேருந்து பப்ளிக் சீரியஸ் மாற்றுறதுக்கு நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க்கை நம்ம வந்து பப்ளிக் சீரியஸ் மாற்றிப்போம். அப்படி மாற்றுறது மூலயமா நம்மளோட நெட்வொர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்வே சர்ஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து டவுன்லோட் போட்டிருக்கேன். என்னோட நெட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 15.4. 10 பார்த்தீங்கன்னா நெட் மாஸ்டர் ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணேன். ஆப் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் சர்வர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதில் வந்து உங்களுக்கு சர்ச் ஆகும், இது வந்து லோட் ஆகும் இத்தனை % வரைக்கும். அந்த லோட் ஆகி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வர் லிஸ்ட் வந்துடும். நமக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. லோட் ஆகி முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு லிஸ்ட் வந்துடும். இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் பேக் வந்துட்டு டேப் டு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோடதில் ஒரு 3 டிக் வந்து கரெக்டாக விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் நெட்வொர்க்கில் சேர்ந்துட்டோம். இப்போ போயிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்பீடில் டவுன்லோட் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து 74 KB வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 260 KB வரைக்கும் போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 200 KB எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 377 KB எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 KB கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பீடு வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இன்றைக்கி பார்த்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு